பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஷேர் பண்ணுங்க இன்னும் நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். இறைவன் அழைக்கும் நல்பலி இதுவே, இனிதாய் கலந்திடுவோ. புது உறவு மலர்ந்து புது வழியும் திறந்து இறை அருளின் நிறைவே நம்மை அழைக்கின்றார். புது வழியும் திறந்து இறை அருளின் நிறைவே நம்மை அழைக்கின்றார். வருவோம் ஒன்றாய், இணைவோம் அன்பாய், இனிய பலியில் என்று கலந்திடுவோம். இறைவன் அழைக்கும் நல்பலி இதுவே, இனிதாய் கலந்திடுவோம். உன்னத பலியும் இதுவே, உயர்ந்த பலியும் இதுவே, புனித பலியும் இதுவே, புண்ணிய பலியும் இதுவே, உன்னத பலியும் இதுவே, இதுவே, உயர்ந்த பலியும் இதுவே, இதுவே, புனித பலியும் இதுவே, இதுவே. புண்ணிய பலியும் இதுவே. தேவ நன்மைகள் நிறைந்த பலி, உண்மைகள் உணர்த்தும் பலி, வல்லமை வழங்கும் பலி, வருவோம் புகழ்வோம். நன்மைகள் நிறைந்த பலி, உண்மைகள் உணர்த்தும் பலி, வல்லமை வழங்கும் பலி, வருவோம் புகழ்வோம். இறைவன் அழைக்கும் நல்பலி இதுவே, இனிதாய் கலந்திடுவோம். இறைவன் அழைக்கும் நல்பலி இதுவே, இனிதாய் கலந்திடுவோம். புது உறவு மலர்ந்து புது வழியும் திறந்து இறை அருளின் நிறைவே நம்மை அழைக்கின்றார். புது உறவு மலர்ந்து புது வழியும் திறந்து இறை அருளில் நிறைய நம்மை அழைக்கின்றார். வருவோம் ஒன்றாய், இணைவோம் அன்பாய், இனிய பலியில் என்று கலந்திடுவோம். ஒன்றாய் இணைவோம் அன்பாய், இனிய பலியில் இன்று கலந்திடுவோம். இறைவன் அழைக்கும் நல்பலி இதுவே, இனிதாய் கலந்திடுவோம். ஒரு கடவுளுடைய திருப்பெயரால் பக்தியோடு இந்த திருப்பலியை நாம் துவங்குவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. முதல் நற்கருணை விழா திருப்பலி முன்னுரை. இறை இயேசுவில் பிரியமானவர்களே, மனிதர் உயிர் வாழ உணவு அவசியம். உயிர் வாழ மட்டுமன்று, உறவு வாழ்விற்கு அடித்தளமிடுவது உணவு. உறவில் வளரவும் உணவு தேவைப்படுவது போல நம் அருளுயிரை பெற்று இறை உறவிலும் மனித உறவிலும் செழித்து வளர ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தந்த ஒப்பற்ற உணவே நற்கருணை. எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார் என்கிறார் இயேசு. ஆம், நற்கருணை விருந்தில் நாம் பங்கேற்கின்ற போது நமக்கும் இறைவனுக்கும் உள்ள உறவு ஆழப்படுகின்றது. நமக்கும் பிற மனிதருக்கும் உள்ள உறவுகள் வளர்ச்சி அடைகின்றன, உறுதி அடைகின்றன. இதனோடு நம்முடைய ஆன்மாவிற்கும் உறுதி கிடைக்கின்றது. நம்முடைய ஆன்மாவினால் தான் நாமும் உறுதி பெறுகின்றோம். இத்தகைய உறவு வாழ்வில் வளர நற்கருணை திருவிருந்தில் முதல் முறையாக இன்று பங்கேற்கின்ற எங்களது பிள்ளைகள் ஜாபேஸ் மற்றும் ஜாய்சன் இவர்களுக்காக இத்திருப்பலியில் உங்களை ஜெபிக்க அழைக்கின்றோம். உங்களது பிரசன்னம் எங்களுக்கு நம் மீட்பரையே பிரசன்னப்படுத்துகின்றது.
மேலும் சிறப்பான விதத்திலே இன்றைய நாளிலே நம்முடைய மண்ணின் மைந்தர் அருட்தந்தை ரைசன் ராஜரத்னம் அவர்கள் தன்னுடைய 36வது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். எனவே நன்றி கலந்த குடும்பத்தினராய் இந்த திருப்பலியில் இணைந்து ஜெபிக்கின்றோம். இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய விண்ணேற்ற பெருவிழாவை இந்த நாளிலே கொண்டாடுகின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாட்சியோடு விண்ணேற்றம் அடைந்து கடவுளுடைய வலப்பக்கத்திலே வீற்றிருந்து நமக்காக பரிந்து பேசுகிறார். எனவே இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகள் ஜாபேஸ் ஜாய்சன் ஆண்டவர் இயேசுவை முதன்முறையாக தங்களுடைய உள்ளத்தில் பெற இருக்கிறார்கள். அவர்களுக்காக நாம் ஒரே குடும்பமாக இணைந்து நம்முடைய பங்கு சமூகத்தோடு அவர்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். குத்துவிளக்கு ஏற்றுதல். நற்கருணை ஓர் அன்பு விருந்து. அதில் பங்கேற்கும் நாம் ஒரே உள்ளமும் ஒரே உயிரும் உள்ளவராய் வாழ வேண்டும். சமுதாயத்தில் அன்பின் தீபமாக ஒளிர வேண்டும். ஒளியாம் கிறிஸ்துவில் ஒன்றுபட்ட நாம் உலகின் ஒளியாய் விளங்க வேண்டும் என்பதை குறிக்கவும் அருள் செல்வன் உள்ளத்தில் என்றுமே அணையாத தீபமாக ஆண்டவரே சுடர் வீச வேண்டும் என்பதை விரும்பியும் இப்பொழுது இந்த குத்துவிளக்கு ஏற்றப்படுகின்றது. ஒளியாம் கடவுளை இந்த வேளையில் நாம் வரவேற்போம். நம்முடைய ஆண்டவர் உலகின் ஒளியாக இருக்கிறார் என்பதை மையப்படுத்தி இந்த நாளிலே இந்த குழந்தைகளுக்காக சிறப்பாக இந்த திருப்பலியில் நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை குற்றம் குறைகளை ஏற்று மனம் வருந்துவோம். இறைவா, பாவம் செய்தே அன்பாய் மன்னிப்பீரே. அன்பின் மனிதரே, பாவம் செய்தே அன்பாய் ஏற்பீரே. அன்பான இறைவா, பாவம் செய்தேன், அன்பாய் மன்னிப்பீரே. அன்பின் மனிதரே, பாவம் செய்தேன், அன்பாய் ஏற்பீரே.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்வனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவர், எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உம் திருவுடல் திருத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள் வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்துதர் பணிகளிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தை 1-11 முடிய. தொயோபேயோர் அவர்களே, இயேசு தம் தெரிந்து கொண்ட தூதர்களுக்கு அவர்கள் தூய ஆவின் துணையோடு செய்ய வேண்டியவற்றை குறித்து அறிவுற்றிய பின் விண்ணேற்றம் அடைந்தார். விண்ணேற்றம் அடைந்த நாள் வரை அவர் செய்தவை கற்பித்தவை எவற்றையும் குறித்து எனது முதலாம் நூலில் நான் எழுதினேன். இயேசு துன்புற்று இறந்த பின் 40 நாளாக அவர்களுக்கு தோன்றி இறையாட்சியை பற்றி கற்பித்தார்.
பல தெளிவான சான்றுகளால் தாம் உயிரோடு இருப்பதை காண்பித்தார். அவர்களோடு சேர்ந்து உண்ணும்போது அவர்களிடம், நீங்கள் எருசலேமை விட்டு நீங்க வேண்டாம், என்னிடமிருந்து கேட்டறிந்த தந்தையின் வாக்குறுதி நிறைவேற காத்திருங்கள். யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார். நீங்களும் இன்னும் சில நாள்களில் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்று கூறினார். பின்பு அங்கே கூடியிருந்தவர்கள் அவரிடம், ஆண்டவரே, இஸ்ரேலுக்கு ஆட்சி உரிமையை மீண்டும் பெற்றுத்தாரும் காலம் இதுதானோ என்று கேட்டார்கள். அதற்கு அவர் தன் தந்தை அதிகாரத்தால் குறித்து வைத்துள்ள நேரங்களையும் காலங்களையும் அறிவது உங்களுக்கு உரியது அல்ல. ஆனால் தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேய சமாரிய முழுவதிலும் உலகில் கடையெல்லாம் வரைக்கும் எனக்கு சாட்சிகள் இருப்பீர்கள் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.
வாசக முன்னுரை. அவரை விண்ணுலகில் தமது வலப்பக்கத்தில் அமர்த்தினார். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் மாட்சிமிகு தந்தையுமானவர் அவரை முழுமையாக நீங்கள் அறிந்து கொள்ளுமாறு ஞானமும் வெளிப்பாடும் தரும் தூய ஆவியை உங்களுக்கு அருள்வாராக. கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கை தந்துள்ளது என்றும் இறை மக்களுக்கு அவர் அளிக்கும் உரிமை பேறு எத்துணை மாட்சிமிக்கது என்றும் அவர் மீது நம்பிக்கை கொள்பவர்களாகிய நம்மிடம் செயலாற்றுகிற அவரது வல்லமை எத்துணை ஒப்புவற்றது மேலானது என்றும் நீங்கள் அறியுமாறு உங்கள் ஆற்றலை கிறிஸ்துவிடம் செயல்படுத்தி இறந்த அவரை உயிர்த்தெழ செய்து விண்ணுலகில் தமது வலப்பக்கத்தில் அமர்த்தினார். அதன் மூலம் ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர், வல்லமை உடையோர், தலைமை தாங்குவோர் ஆகிய அனைவருக்கும் மேலாகவும் அவரை உயர்த்தினார். இவ்வுலகில் மட்டுமல்ல, வரும் உலகிலும் வேறு எப்பெயர் கொண்டோருக்கும் மேலாகவும் அவரை உயர்த்தினார். அனைவரையும் கிறிஸ்துவுக்கு அடிபணிய செய்து அனைவருக்கும் திருச்சபையை அவரது உடல் எங்கும் எல்லாவற்றையும் நிறைபெறுகின்ற அவரால் அது நிறைவு பெறுகின்றது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. சீடராக்குங்கள். இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் உங்களோடு இருக்கின்றேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 28 இறை வார்த்தைகள் 16 முதல் 20 முடிய. அக்காலத்தில் 11 சீடர்களும் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே கலிலேயாவில் உள்ள ஒரு மலைக்கு சென்றார்கள். அங்கே அவரை கண்டு பணிந்தார்கள். சிலரோ ஐயமுற்றார்கள். இயேசு அவர்களை அணுகி, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். தந்தை, மகன், தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள். இதோ உலகம் முடியும் வரை எந்நாளும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதர சகோதரிகளே, கார்டினல் ஹென்றி நியூமேன் என்கின்ற ஒரு குருவானவர் ஆங்கிலிக்கன் திருச்சபையில் அவர் இருந்தார். ஆங்கிலிக்கன் திருச்சபையில் குருவாக இருந்து உலக புகழ்பெற்ற பல பாடல்களை எழுதியவர். ஆங்கிலிக்கன் விசுவாசத்திலே வளர்ந்தவர்.
மிகப்பெரிய இறையியலாளர், உலகத்திலேயே மிக பாடல் லீட் கைண்ட்லி லைட், இருளிலிருந்து ஒளிக்கு என்னை அழைத்து செல் இறைவா என்கின்ற பாடலை எழுதியவர் திடீரென்று கத்தோலிக்க திருச்சபைக்கு மாறிவிட்டார். எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியம். ஆங்கிலிக்கன் திருச்சபையில் குருவாக இருந்த இவர் ஏன் கத்தோலிக்க திருச்சபைக்கு சென்று விட்டார், இங்கு இல்லாதது என்ன அங்கு இருக்கிறது என்று நிறைய ஆச்சரியப்பட்டார்கள். பெரியவர்களெல்லாம் ஒன்று கூடி அவரிடம் சென்று கேட்க வேண்டும், என்ன ஆனது, எதற்காக கத்தோலிக்க திருச்சபைக்கு சென்றீர்கள் என்று கேட்க வேண்டும் என்று பெரியவர்களெல்லாம் இணைந்து ஹென்றி நியூமன் அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு, ஏன் ஆங்கிலிக்கன் திருச்சபையை விட்டு கத்தோலிக்க திருச்சபைக்கு போயிட்டீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொன்ன ரொம்ப அழகான பதில், என்னுடைய மீட்புக்கு தேவையான 2 கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிறது, என்னுடைய மீட்புக்கு தேவையான 2 கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிறது என்று சொன்னார். அப்போ அந்த 2 என்ன விஷயம் அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறாங்க. என்ன அந்த 2 கத்தோலிக்க திருச்சபையில் இருக்குதுன்னு சொல்லும் பொழுது ரொம்ப அழகாக சொன்னார், 1 நற்கருணை, 2வது அன்னை மரியாள். இந்த 2ஐயும் முழுமையாக தருவது கத்தோலிக்க திருச்சபை மட்டுமே. இந்த 2 என்னுடைய மீட்புக்கு போதும், நான் மீட்படைய நற்கருணையும் அன்னை மரியாளும் போதும் என்று அவர் சொன்னார். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் ஆண்டவருடைய விண்ணேற்ற பெருவிழாவை கொண்டாடும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து இந்த உலகில் இருந்து 40ஆம் நாள் அவர் விண்ணேற்றம் அடைகிறார், விண்ணுலகுக்கு ஏறி செல்கிறார். இந்த நற்கருணை என்பது ரொம்ப முக்கியமானது நம்முடைய வாழ்க்கையில். ஒரு மனிதன் உயிர் வாழ அடிப்படையான தேவைகள் என்ன? உணவு, உடை, இருப்பிடம். இந்த 3 ரொம்ப முக்கியமானது. இதில் முதல் இடத்தை வகிப்பது உணவு. ஒரு மனுஷன் உயிர் வாழணும்னா உணவு ரொம்ப ரொம்ப தேவை. எனவே தான் பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்குறோம், இஸ்ரேல் மக்களை கடவுள் அடிமை நிலையிலிருந்து விடுதலை வாழ்வுக்கு அழைத்து செல்லுகிறார். மோயிசன் வழியாக அவர்கள் செல்லுகிறார்கள். அங்கே பாலைவனத்தில் முணுமுணுக்கிறார்கள், மோயிசனுக்கு எதிராக முணுமுணுக்கிறார். எதற்காக? உணவு கிடைக்கவில்லை, எங்களுக்கு பசியாக இருக்கிறது, கடவுள் எங்களுக்கு உணவு தர வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் கடவுள் அவர்களுக்கு உணவை கொடுத்தார், மன்னாவை கொடுத்தார், காடைகளை கொடுத்தார், வயிறார அவர்கள் உண்டார்கள். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இயேசு அவர் உணவு கொடுத்தார். பசியாக இருந்தவங்களை பார்க்கும் பொழுது இந்த மக்கள் மீது பரிவு கொள்கிறேன் என்று உணவை 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து 5000 பேருக்கு பகிர்ந்தளிப்பதை நம்ம பார்க்கணும். கடைசியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நற்கருணையை உணவாக கொடுக்கிறார், ஆன்ம உணவாக கொடுக்கிறார், தன்னையே உணவாக கொடுக்கிறார். அப்பத்தை எடுத்து அதை தன்னுடைய சீடர்களுக்கு கொடுத்து, இதை என் நினைவாக செய்யுங்கள், என்னுடைய உடலை உண்டு இரத்தத்தை குடித்தாலொழிய நீங்கள் மீட்படைய மாட்டீர்கள் என்று அவர் சொல்லுகிறார். இந்த நற்கருணை நம்முடைய வாழ்வின் மையம். இந்த நற்கருணை நம்முடைய ஆன்மாவுக்கு உணவு. நம்முடைய மறைந்த திருத்தந்தை போப் பிரான்சிஸ் அவர்கள் சொல்லுவார், நற்கருணை என்பது புனிதர்களுக்கான உணவு அல்ல. இந்த புனிதர்கள் தான் நற்கருணை வாங்கணும் அப்படின்னு கிடையாது. நற்கருணை என்பது பாவிகளுக்கான உணவு. இந்த நற்கருணை பாவிகளுக்கான உணவாக இருக்கிறது. மனமாற்றம் அடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய உள்ளத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறார். அதற்கு உணவாக இது இருக்கிறது என்பதை நம்ம பார்க்குறோம். இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகள் ஜாய்சன் ஜாபேஸ் இந்த நற்கருணையை வாங்க இருக்கிறாங்க. அவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன? ஒவ்வொரு வருஷமும் அவங்க கிளாஸுக்கு போவாங்க, புதுநன்மை கிளாஸுக்கு போவாங்க, ஆனால் வாங்க மாட்டாங்க. 3 வருஷமாக அவங்க கிளாஸுக்கு போயினே இருக்கிறாங்க, ஆனால் வாங்கலை. இன்றைக்கு தான் அவங்களுக்கு வாங்கணும் என்கின்ற கடவுளுடைய திட்டம் இருக்குது. இந்த நாளில் இவர்கள் இருவரும் இந்த வகுப்புகளுக்கு சென்று ஆண்டவர் இயேசுவை தகுந்த முறையிலே தயாரித்து தங்களுடைய உள்ளங்களில் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவரை முழுமையாக விசுவசிக்க வேண்டும். ஆண்டவர் இயேசுதான் என்னுடைய வாழ்வின் மையமாக இருக்க வேண்டும் என்று இந்த நாளில் இவர்கள் இருவரும் இந்த பீடத்திற்கு முன்பாக அமர்ந்து கொண்டிருக்கிறார். நிறைய நேரங்களில் நான் பார்க்கும் பொழுது நற்கருணை குருவானவர் கொடுப்பார். கொடுக்கும் பொழுது பெற்றோர்கள் இந்த குழந்தைகளை தூக்கி கொண்டு வருவாங்க.
நிறைய குழந்தைகள் என்ன பண்ணால் ஆசையாக நாவை காட்டும். நிறைய சின்ன சின்ன பிள்ளைகளை நீங்கள் பார்க்கலாம். அப்போ குழந்தையிலிருந்தே அந்த ஆர்வம் இந்த பிள்ளைகளுக்கு இருக்குது. நற்கருணை வாங்க வேண்டாம். ஒருத்தரை பார்த்து கேட்குறாங்க, நெப்போலியன் பார்த்து கேட்கும் பொழுது, உங்களுடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாத நாள் எது? அவர் என்ன சொன்னார்? என்னுடைய பிறந்த நாள் அல்ல, நான் நற்கருணை வாங்கிய நாள் தான் என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள் என்று சொல்லுகிறார். அதே போல் இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகள் இந்த இருவர் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முதல் முறையாக உள்ளத்தில் ஏற்க இருக்கிறார். ஆண்டவர் இயேசுல விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்து வாழ்வு தருகின்ற உணவு நானே, என்னை உண்போர் நிலை வாழ்வை கொண்டிருப்பார், இறப்பிற்கு பிறகும் அவர்களுக்கு ஒரு வாழ்வு உண்டு. இந்த நற்கருணை விண்ணக வாழ்வின் முன் சுவையாக இருக்கு. நாமெல்லாம் விண்ணகத்தை நோக்கி நடைபயணம் போடுகிறோம். விண்ணகமே நம்முடைய தாய்நாள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணகத்தில் வீற்றிருக்கிறார். அவரை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். அந்த விண்ணக வாழ்வின் முன் சுவை இந்த நற்கருணை. அதை தான் இன்னைக்கு இவர்கள் பெற இருக்கிறார். எத்தனை அருட்சாதனங்கள் இருக்குது ஜாய்சன்? எத்தனை அருட்சாதனங்கள் இருக்குது? 7 அருட்சாதனங்கள் இருக்குது. ஒரு ஆள், ஒரு மனுஷ கத்தோலிக்க கிறிஸ்தவர் தன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை அருட்சாதனங்களை வாங்கலாம்? எத்தனை ஜாபேஷ்? எத்தனை அருட்சாதனங்கள் வாங்கலாம்? 6 வாங்கலாம். 7 வாங்க முடியாது. யாராவது 7 அருட்சாதனங்கள் வாங்கியிருக்கிறீங்களா? என்ன 2 எது வாங்க முடியும்? குருத்துவம், திருமணம். இது 2ல் 1 தான் நம்ம வாங்க முடியும். இந்த நற்கருணை என்பது என்ன? நற்கருணைனா என்ன? இயேசுடைய உடலும் இரத்தமும் தான் நற்கருணை. அப்போ ஆண்டவர் இயேசுவை இந்த நாளில் முதல் முறையாக நம்முடைய பிள்ளைகள் பெற இருக்கிறாங்க. அவங்களுக்காக சிறப்பாக நம்ம ஜெபிக்கணும். ஒரே குடும்பமாக வந்திருக்கிறோம், ஒரே ஆண்டவரை அறிக்கையிடுகிறோம், ஒரே மீட்பை நோக்கி இருக்கிறோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்வின் மையமாக இருக்கிறார். எனவே இந்த நாளில் சிறப்பாக நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். இந்த நற்கருணை அவருடைய உள்ளங்களை தொட்டு நல்ல பிள்ளைகளாக மாற்ற, விசுவாசத்தில் சிறந்து வளர, நம்பிக்கையோடு தங்களுடைய வாழ்வை அமைத்து கொள்ள இங்கே இருக்கிற எல்லாருடைய பொறுப்பு. அவங்களுடைய பொறுப்பு மட்டும் கிடையாது, நம்ம எல்லாருடைய பொறுப்பு. இந்த பிள்ளைகள் நம்பிக்கையில் வளரணும், விசுவாசத்தில் வளரணும், கடவுளுக்கு அருகிலே அவர்கள் செல்ல வேண்டும் என்று இந்த நாளிலே அவர்களுக்காக ஜெபிப்போம். ஆமென். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியார், ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார், கன்னி மரியிடம் பிறந்தவரார், இயேசுவை பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன், பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலில் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய விண்ணேற்ற பெருவிழாவை கொண்டாடுகிற இந்த நாளில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணேற்றம் அடைந்து
ஆண்டவருடைய வலப்பக்கத்திலே மாட்சியோடு வீற்றிருக்கிறார் என்பதை நம்புகிறோம். நமக்காக பரிந்து பேசி நம்முடைய தேவைகளை அவர் நிறைவேற்றுகிறார். கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொன்ன நம் ஆண்டவர் இயேசுவிடம் நம்முடைய மன்றாட்டுக்களை பக்தியோடு சமர்ப்பிப்போம். நல்லாயனே இறைவா, பயணம் செய்யும் திரு அவையை ஆசிர்வதியும். திரு அவையின் பொறுப்பாளர்கள் தாங்களும் தங்களது நம்பிக்கையில் உறுதி பெற்று உறுப்பினர்களையும் உறுதிப்படுத்தும் அருள் பெற இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலன்களின் நாயகனே இறைவா, வளமான பாதத்தை ஆசிர்வதியும். எல்லாம் வளங்களையும் பாதுகாத்து பராமரித்து அடுத்த தலைமுறையினருக்கு நிறைவாய் விட்டு செல்லும் விழிப்புணர்வு பெற இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உறவின் உன்னதரே இறைவா, ஒன்று கூடியுள்ள நாங்கள் ஒவ்வொருவரும் உறவுக்கும் உண்மையான மதிப்பு கொடுத்து கூடினோம் களைந்தோம் என்றில்லாது தொடர்ந்து நல்ல உறவிலே ஒன்றுபட்டு வாழ வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நற்கருணையின் தெய்வமே இறைவா, உம்மை அருள் செல்வனுக்கு பகிர்ந்து கொடுத்தது போல இந்நாளில் இறைவனும் இவனை தன் வாழ்வில் தான் பெற்ற வரன்களால் கனிகளால் பிறர் வாழ்வு பெற தன்னை முழுவதுமாய் கையளித்து வாழும் வரமருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உணவான உத்தமரே இறைவா, உம்மை பெற்று வரும் பாக்கியம் பெற்ற மக்கள் நாங்கள் எல்லோரும் மற்றவர்களுக்கு முன் மாதிரிகையாயிருந்து உம்மை உலகுக்கு வழங்க இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய கரங்களை குவித்து கண்களை மூடி வல்லமையோடு இந்த நாளிலே சிறப்பாக செபிப்போம். ஆண்டவர் இயேசு நம்முடைய குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதிக்க, நம்முடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்ற வல்லமையோடு பரிந்து பேச இந்த நாளில் முதல் முறையாக ஆண்டவர் இயேசுவை உள்ளத்திலே வரவேற்கின்ற அந்த பிள்ளைகளுக்காக செபிப்போம். வாழ்வு தருகின்ற உணவு நானே, என்னிடம் நம்பிக்கை கொள்வோர் இறப்பினும் வாழ்வர், நிலை வாழ்வு அவர்களுக்கு தருவேன். என்னுடைய சதையை உண்டு இரத்தத்தை குடித்தாலொழிய நீங்கள் மீட்படைய மாட்டீர்கள் என்று சொன்ன ஆண்டவர் இந்த அப்பத்தின் வடிவில் உயிரோடும் உடலோடும் வருகிறார். அந்த ஆண்டவரை வரவேற்க தகுந்த முறையில் இந்த பிள்ளைகளுக்காக செபிப்போம். இங்கு வந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்காக கடவுள் மீது முழுமையான விசுவாசத்தோடு வாழ, நம்முடைய குடும்பங்களுக்காக, பிள்ளைகளுக்காக, நம்முடைய பங்கிற்காக, இந்த அன்னை மரியாதை தேடி வருகின்ற அனைவருக்காக சிறப்பான ஆசிரை பெற்றுக்கொள்ள இந்த நாளிலே சிறப்பாக ஜெபிப்போம். குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபிக்கின்ற, கண்ணீரோடு ஜெபிக்கின்ற ஒவ்வொருவருக்காக மகிமை அன்னையினுடைய அருளால அவருடைய கர்ப்பத்தின் கனியை தொட்டு ஆசீர்வதிக்க இந்த திருப்பலியில ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இந்த மன்றாட்டுக்கள் எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உனக்கு காணிக்கையா என்றெல்லாம் தரவா, என் இயலாமை தரவா, நான் விரும்புவதை தரவா, உந்தன் விருப்பப்படி தரவா. என்ன தருவே, என்ன தருவே, நான் உனக்கு காணிக்கையா.
தருவீராக. வல்லமை அப்பத்தை பெற்றுள்ள நிலத்தின் விளைவு மனித உலகின் பயணமாக தப்புவாள். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை நாங்கள் ஒப்பு கொடுக்கும் காணிக்கைகள் உமது மீட்பின் மறைபொருளை குறித்து காட்டுகின்றன. அதனால் உமது திருவைக்கு ஒற்றுமை அமைதி ஆகிய கொடைகளை கனிவுடன் தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தை என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவன் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருத்தூதர்களுடன் இறுதி இரவு விருந்து அருந்துகையில் சிலுவையின் மீட்பளிக்கும் நினைவு எக்காலத்துக்கும் நிலைத்திருக்க செய்தார். நிறை புகழ்ச்சியின் ஏற்புடைய கொடையாகவும் மாசற்ற செம்மறியாகவும் தம்மையே உமக்கு ஒப்பு கொடுத்தார். இவ்வாறு வணக்கத்துக்குரிய இந்த மறைபொருளை நீர் நம்பிக்கையாளருக்கு உணவாக கொடுத்து அவர்களை புனிதப்படுத்துகின்றீர். இதனால் ஒரே உலகில் வாழும் மனித இனம் ஒரே நம்பிக்கை ஒளிபெற்று ஒரே அன்பினால் பிணைக்கப்படுகின்றது. எனவே உமது அருளின் இனிமையை நிறைவாக சுவைத்து நாங்கள் விண்ணக சாயலை பெறுமாறு இத்துணை வியப்புக்குரிய அருள் அடையாளத்தின் விருந்திலே பங்கு பெறுகின்றோம். ஆகவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும்மை தொழுது வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றன. வானத்தூதர்களின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் மகிழ்ச்சியுடன் பாடுவதாவது: தூயவர் 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 படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. அன்பார்ந்தவர்களே, பக்தியோடு இந்த நற்கருணை வழிபாட்டில் சாதாரண இந்த அப்பமும் திராட்சை ரசமும் ஆண்டவருடைய திருவுடலாகும் திரு ரத்தமாக மாறுகிற வல்லமையை இந்த பீடத்தில் காண்கிறோம். இந்த நாளிலே சிறப்பாக இந்த பிள்ளைகளுக்காக செபித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய அருளாலை நிரப்ப வல்லமையோடு மன்றாடுவோம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக.
அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இரவினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமணின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்த ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமர்ல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து
எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் நல்லமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. மாண்பாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இயேசுவின் திருவுடலும் திருத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென்.
சேர்க்கும் உணவு இது. உணவுமானவரே, என் உயிருமானவரே, உணவுமானவரே, என் உயிருமானவரே, என்னில் வந்து நிலம் தங்கும் வாழ்வுமானவரே, என் ஆன்மநாயகரே. உணவுமானவரே, என் உயிருமானவரே. கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். புனித மகிமை மாதாவின் நவநாள் ஜெபம்.
எழுந்து நிற்போம். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயர் மதிப்புள்ள திரு உடலையும் திரு இரத்தத்தையும் நாங்கள் இவ்வுலகில் உட்கொள்வது உமது இறைத்தன்மையை சுவைத்து இன்புறுவதன் முன்னடையாளமாய் திகழ்கின்றது. அதனால் நாங்கள் அப்பேரின்பத்தில் என்றென்று மகிழ்ந்திருக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நமக்கு ஆசீர் வழங்குவாராக. ஆண்டவரின் நற்செய்தியை பறைசாற்ற சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அன்பார்ந்தவர்களே, அன்றில ஆண்டவருடைய விண்ணேற்ற பெருவிழாவை கொண்டாடுகிறோம். இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகள் ஜாய்சன் இந்த முதல் நற்கருணை ஆண்டவருடைய திருவிருந்தை, உடலை, இரத்தத்தையும் முதல் முறையாக தங்களுடைய உள்ளத்தில் வரவேற்றிருக்கிறார்கள். அவர்கள் நல்ல ஜோர கரங்களை தட்டி நன்றிகளையும் ஜபங்களையும் நாம் தெரிவித்துக் கொள்வோம். நல்ல பிள்ளைகளாக, கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ அவர்களுக்கு நம்பிக்கையில் இருக்க நாம் சிறப்பாக ஜெபிப்போம். அதே போல் நம்முடைய பாசத்திற்குரிய திருத்தல அதிபர், நம்முடைய பங்கு தந்தை அருட்தந்தை வர்கீஸ் ரோசாரி அவர்கள் இந்த அனுமதி கொடுத்து பல உதவிகளை, வகுப்புகளை அவர் எடுத்து நல்ல முறையில் அந்த பிள்ளைகளை தயாரித்திருக்கிறார். நம்முடைய பங்கு தந்தைக்கும் கரங்களை தட்டி நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளும். தேங்க்யூ ஃபாதர். அதோடு இணைந்து நம்முடைய அருட்சகோதரர்கள், பயிற்றுவித்த ஆசிரியர்கள் அவர்களுக்கும் மிக சிறப்பாக இந்த நாளில் இந்த திருப்பலியில் நல்ல அழகாக பாடல்களை பாடி நம்முடைய பாடகர் குழு அவர்களுக்கும், அதோடு இணைந்து நம்முடைய வந்திருக்கின்ற குடும்பத்தார், உறவினர்கள், சொந்தங்கள், நம்முடைய ஊர் மக்கள், பெரியவர்கள் அனைவருக்குமே எங்களுடைய குடும்பம் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக சிறப்பாக சென்னையிலிருந்து வந்திருக்கிற நம்முடைய உறவினர்கள், அதோடு நான் பணியாற்றிய ரோசா நகரம் பங்கு அதிலிருந்து வந்திருக்கிற நம்முடைய உறவினர்கள் எல்லாருமே, நம்முடைய தெரிந்தவர்கள், ரோசா நகரத்து பங்குலேருந்து, மாதர் பங்குலேருந்து வந்திருக்கிற அனைவருக்குமே எல்லா ஜோரா கரங்களை தட்டி நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜாய்சன் சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம். ஒரு சந்தோஷம். அப்படியே அமர்ந்து கொள்ளுங்கள். கடவுளை நிறைவாக இன்னைக்கு கடவுளுக்கு விழாக்கள்னாலே ரொம்ப பிடிக்கும். அதான் இன்னைக்கு முப்பெரும் விழா அப்படின்னு ரொம்ப கொண்டாடலாம். இயேசுடைய விண்ணேற்பு பெருவிழா ஒன்று, ரெண்டாவது நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை முதன்முறையாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விழா, மூன்றாவது நம்முடைய ரத்தனம், நம்முடைய அருட்தந்தை டைசன் அவர்கள் இன்றைய தன்னுடைய பிறந்தநாளை சிறப்பிக்கிறார். அதனால் முப்பெரும் விழா. அதனால் ஒரு பெரிய வாழ்த்துரை சொல்லி அவருக்கு நம்முடைய வாழ்த்துரை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். ஹாப்பி பர்த்டே பாட்டு இந்த சமயத்தில் கேக்கு நம்முடைய பங்கின் சார்பாக, ஊர் பெரியவர்கள், ஊர் நிர்வாகிகள் சார்பாக அடுத்தது அவர்களுக்கு வாழ்த்துறை நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். இப்பொழுது ஹாப்பி பர்த்டே பாட்டு பாடுவோம். அந்த நேரத்தில் தந்தை அவர்கள் பிள்ளைகளோடு சேர்ந்து இந்த கேக்கினை வெட்டி மகிழ்வார்கள். சேர்ந்து பாடுவோம். Happy birthday to you. Bless you. And may God bless you. And may God bless you, dear Father. Happy birthday to you. எல்லாருக்குமே இனிப்பு மதிய ஃபங்க்ஷனில் கொடுப்பாங்க. சரிங்களா? பார்த்து தனியாக கேட்கலாம், கேட்க வேணாம். அந்த இனிப்புகள் உங்களுக்கு
அந்த விருந்து இலையிலேயே உங்களுக்கு வைக்கப்படும். நம்முடைய பிள்ளைகளுக்கு இப்பொழுது வாழ்த்துக்களை சொல்லி அவர்களுக்கு மாலைகள் அணிவிக்கப்படுகிறது. மகிமை தாயே மனிதம் போற்றும் மன்னை இந்த பூலோகம் போற்றும் பறவை காட்டில் ஒளி துளங்கும் மன்னை உந்தன் திருத்தலம் தேடி வந்தோ உந்தன் அருள் தேடி ஓடி நின்றோ உந்தன் திருத்தலம் தேடி வந்தோ உந்தன் அருள் தேடி ஓடி நின்றோ எத்தனை எத்தனை கால வரலாறு இந்த ஊரே போற்றும் முந்தன் வரலாறு எத்தனை எத்தனை சுகம் எம்மோடு எல்லாம் கடந்து வந்தோம் முந்தன் அருளோடு காயங்கள் கொண்டு நீ காட்சி தந்தாய் தாயே மண்ணிலே கோயில் கொண்டாய் காயங்கள் கொண்டு நீ காட்சி தந்தாய் தாயே மண்ணிலே கோயில் கொண்டாய் கடலோடு அலைபாயும் துணி வேகமே இந்த மீனவர் கூட்டம் வந்தன் புகழ் பாடுவே மாறியே பழவை பழுவை நன்னையே அம்மா அம்மா மகிமை தாயே மனிதம் போற்றும் மன்னை தீய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எதிசையும் புரிவோம் பெயராலே ஆமென்.
கொண்டிருப்பது உங்கள் அற்புதரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புதரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன்.